யெகோவா பேங்கிங் லோன்ஸ் கருமாரப்பாக்கம் ஹவுசிங் லோன் அப்பாயின்மெண்ட் பயணங்கள் முடிந்து இந்த வேளையிலும் உண்டாகக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 946வது தேவனுடைய சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், செல்வத்தினால் தொல்லைகள் தான் வருமா. இப்போ பணம், பொருள், செல்வம் இது எல்லாருக்கும் அவசியம்தான். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட மட்டும்தான் வேதனைகளே வராது. மற்றபடி இந்த உலகத்துல மனிதன் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் ஒரு நாள் வேதனையை தரும். கடவுளிடமிருந்து பெறுகிற ஆசீர்வாதம் தான் சமாதானத்தோடு கூட ஆசீர்வாதமா நீ வாழ முடியும். எந்த தீங்குகளும் பொல்லாமைகளும் உனக்கு அணுகாமல். யோபு புஸ்தகம் தெளிவா சொல்லும், புழுதியை போல நீ பணத்தை சேர்த்து குவித்து கொண்டாலும் சரி, மண்ணை போல வஸ்திரங்களை சௌதரித்தாலும் சரி, நீ இதெல்லாம் நீ பெற்றுக்கொண்ட இல்ல, நீதிமான் தான் அதை உடித்துக் கொள்வான், குற்றமில்லாதவன் தான் அந்த பணத்தை பகிர்ந்து கொள்வான். இது ஒரு காலகட்டத்தில் வரும். இன்னைக்கு நம்ம சேர்க்கிறது, நம்ம அபகரிக்கிறது, நம்ம மனிதனை வஞ்சிக்கிறது, கடவுளுக்கே சித்தமில்லாமல் நாம் அந்த பூமியில பணம் பொருட்களை சம்பாதிப்பது, இதெல்லாம் ஒரு நாள் வேறொருவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு பொருளை சேர்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நிலையா வாழுமா. சங்கீதம் 39:6 சொல்லுகிறது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், ஆனால் அதை யார் வாரிக்கொள்வான் என்று அறிய முடியாது. அது யார் வாரிக்கொள்வான் அறிய முடியாது. ஆனால் கடவுள் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனிதனுக்கு தொல்லைகளை நியமித்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 28:4 சொல்லுகிறோம், இந்த உலகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தானை, இந்த சாத்தான் முதல்ல பரலோகத்தில் தேவனோடு கூட இருந்தவன். அவன் பாருங்க, அவனுடைய ஞானத்தினாலும் புத்தியினாலும் பொருள்களை சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் பொக்கிஷங்களையும் சேர்த்து கொண்டான். இவன் கடவுளுக்கு பிரியமில்லாமல் சேர்த்து கொண்டதினால், கடவுளை வஞ்சித்ததினால், கடவுளை போல நானும் மாறுவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் வைத்த அந்த மேன்மை நிமித்தமாக பரலோகத்திலிருந்து பூமிக்கு தள்ளிட்டாரு. அந்த சாத்தான் தான் இந்த உலகத்தில் மனிதனுடைய எண்ணங்களிலே இது போன்ற எண்ணங்களை விளைவித்தும் கடவுளுக்கு பிரியமில்லாமல் நாம் வாழ்கிறதற்கும், இந்த பொன்னின் மீதும் பொருளின் மீதும் இதுதான் பெரிய பொக்கிஷம் நினைச்சு கடவுளுடைய அந்த ரட்சிப்பை விட்டு தூரமாய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த சாத்தானுடைய எண்ணங்கள் நம் இருதயத்தில் ஓடுகிறதுனால்தான். அதனால தேவன் சொல்லுகிறபடி, பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பூச்சியும் துருவும் இங்கே அரிக்கும், கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும். அதனால பூமியில நம்ம எப்படியே ரொம்ப தரித்திரமா வாழணுமானா அப்படியும் கிடையாது. ஆபிரகாம் எடுத்துக்கங்க, தன்னுடைய சகோதரன் லோத்து எதிரிகளினால் சிறைச்சாலையிலே கொண்டு போடப்படுகிறான். அப்போ அங்கே போய் ஒரு 318 பேரை வச்சு ஜெயிச்சுட்டு தன் சகோதரனை மீட்டு கொண்டு வராரு. அப்போ அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பொன் வெள்ளி எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். ஆனால் அது எல்லாம் வேணான்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணும் பொருளும் என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்கினது என்ற பெயர் எனக்கு வேண்டாம், எனக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். அது எந்த ஆசீர்வாதம் தெரியுமா? அதான் மெல்கிசேதேக் என்ற ஆசாரியர் சொல்லுவார், வானத்தையும் பூமியையும் உடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. சொன்னபடி ஆபிரகாமுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாச்சு. அவர் அதை காட்டிலும் பல மடங்கு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தார். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கடவுள் அவனுக்கு சொந்தமாக்கினார். அவனுடைய சந்ததி ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைங்க யோசேப்பு, இப்படி 12 புத்திரர்கள் இந்த பூமியில பலுகி பெருகி இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழ்ந்தாங்க. அதான் நிலையான ஆசீர்வாதம். ஆனா இவருக்கு ஆப்போசிட்டா இருந்த ஆபிரகாமை வஞ்சித்த லோத்துனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. அவர் சேர்த்து வைத்த பொன்னையும் பொருளும் திரும்பி பார்க்க முடியாதபடி ஓடி வந்தார். ஆகவே எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையான சமாதானத்தையும் தரும், ஆசீர்வாதத்தையும் தரும், ஐஸ்வர்யத்தையும் தரும். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மை சம்பவம். 2 மனுஷன் வாழ்ந்தாங்களாம். லாசர் என்ற பிச்சைக்காரன், ஒரு மிகப்பெரிய பணக்காரன். 2 பேரும் ஒரு நாள் இறந்து போறாங்களாம் பூமியில. லாசர் என்பவன் கடவுளுக்கு பிரியமாய் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாய் இந்த பூமியில இருந்ததினால் பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியில சந்தோஷமா இருந்தானா. இந்த பூமியில பணக்காரனா வாழ்ந்தான் பாருங்க, எவனுக்கும் எந்த விதமான உதவியும் செய்யாம அவன் நரகத்திலே கொடிய வேதனைப்பட்டானா. ஆகவே இந்த பூமியிலே இந்த செல்வங்களினால் தொல்லைகள் தான் நமக்கு வரும். அது கடவுளை விட்டு தான் பிரிக்கும். கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நம்ம விலகிச் செல்லும்படியாய் செய்யும். ஆண்டவருடைய
ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்குதுல, அதுல வர ஐஸ்வர்யம் இருக்குதுல, அதுல வர பொன்னும் வெள்ளியும் பொருளும் இருக்குதுல, அதுதான் நிலையானதா இருக்கும். அதை ஒரு மனிதனும் பிடுங்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நிலையான ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தருகிறவர். அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வோம், ரட்சிப்படைவோம், ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தினுடைய தொல்லைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாளை தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா.